சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மூன்றாம் பாலினத்தவர்னாலே முகம் சுளிக்க வைக்கிற மாதிரியான ஒரு உருவகத்தை கொடுத்தது தமிழ் சினிமா தான். வெளி தோற்றத்திலையும் பேச்சிலையும் வாய்ஸ் மாடுலேஷன்லயும் முழுக்க முழுக்க கேலி கிண்டலை தாண்டி டிரான்ஸ் பீப்புள்னாலே வக்கரமான மனநிலை தான் ரொம்ப காலமா தமிழ் சினிமாவில இருந்துட்டு இருந்தது. இது தப்புன்னு தெரியாம உணராம ஒரு தலைமுறையை கடந்து வந்திருக்கு. படங்கள்ல புரட்சி பேசுற சமூக நீதி பேசுற முற்போக்கான இயக்குனர்கள் கூட இதுக்கு விதிவிலக்கு இல்ல. நீயா நானா மாதிரி சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமா தான் இவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு பெரிய வழிய இந்த சமூகத்துக்கு தமிழ் சினிமா கொடுத்திருக்குன்னு பொது வெளியில பேசப்பட்டுச்சு. பாக்குறவங்களுக்கு இவ என்னதான் இருந்தாலும் பொம்பளை மாதிரி தான், பொம்பளை கிடையாது. பாலியல் தொழிலாளிகளாகவும் கொடூர குணம் உள்ளவர்களாகவும் படிப்பறிவு இல்லாதவர்களாகவும் காட்டப்பட்ட இவங்க சமீபத்துல தான் கொஞ்சம் கண்ணியத்தோட நடத்தப்படுறாங்க. தர்மதுரை, காஞ்சனா, சூப்பர் டிலக்ஸ் போன்ற படங்கள் இதுக்கு சாட்சி. குடும்பத்தாலையும் சமூகத்தாலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து நிஜ வாழ்க்கையில வெற்றிகரமா தான் இருக்கிற துறையில பெரிய திறமைசாலிகளா சாதனையாளரா இருக்கிற பலரை நம்ம சமூக ஊடகங்கள் மூலமா பார்க்க முடியுது. ஆண் பெண் மாதிரி மூன்றாம் பாலினத்தவர்களுக்கும் மனிதர்களுக்கான உணர்வுகளும் உணர்ச்சிகளும் பொதுன்னும் பரஸ்பரம் சக மனிதர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை அவங்களுக்கும் கொடுக்கணும்னு நார்மலைஸ் பண்ற வேலையை இனியாவது திரைப்படங்கள் தந்தாலே போதும். செய்வாங்களான்னு பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் வந்துட்டு நம்மளை கண்டுபிடிக்காம பக்கத்துல ஒரு கேர்ள் வந்து அமைதியா உட்கார்ந்து இருந்தா வச்சுக்கோங்களேன், அதை விட சந்தோஷம் உலகத்துல எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை.